எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்கு, நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு 4 டவுட்டு சார். அது தயவுசெய்து சொல்கிறீங்களா? நம்பர் 1, கர்ப்பிணி பெண்ணு எக்ஸ்ரே எடுக்கலாமா? கர்ப்பிணி பெண்ணு ஸ்கேன் எடுக்கலாமா? கர்ப்பிணி பெண் எம்ஆர்ஐ எடுக்கலாமா? கர்ப்பிணி பெண் செல்ஃபோன் யூஸ் பண்ணலாமா? இந்த 4 டவுட்டும் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருக்குது. அது யாராண்ட கேட்டால் கரெக்டாக விளக்கம் தெரிஞ்சுன்னு நான் ஐயா உங்களாண்ட கேட்குறேன். நீங்கள் கரெக்டாக தெளிவாக பேசுகிறீங்க, அதனால் விளக்கமாக சொல்கிறீங்க, புரிகிற மாதிரியும் சொல்கிறீங்க, அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஃபஸ்ட்டு கேள்விக்கு சொல்கிறோம்மா, ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுக்கலாமா? அதில் என்ன பிரச்சனைனா, சம்டைம்ஸ் ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் பிரச்சனை வரும். எப்படின்னா, நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, அங்கே எமிக்ரேஷனில் உங்களுக்கு காசு நோய் இருக்கா, இல்லை மாரில் என்ன இருந்தால் தான் அந்த நாட்டுக்கு போக முடியும் அப்படின்னு எக்ஸ்ரே எடுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல அவங்களாம் நீங்கள் சொல்லிடணும், ஐயா நான் 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், அதனால் எக்ஸ்ரே எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன லெட்டு ஷீட்டு அதை வயிற்று ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவாங்க. அது எல்லா எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும், பண்ணிவிட்டு அது எக்ஸ்ரே எடுக்கலாம். பட் இதே மாதிரி எங்கே போகிற இடத்துல லெட்டு ஷீட்டு போட்டு எக்ஸ்ரே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரெக்னென்ட்டு தான் முக்கியமே தவிர அந்த மார்பு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரெக்னென்ட் ஆகிட்டா இந்த நோயெல்லாம் கூட கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துடும். அதனால் லெட் ஷீட்டு போட்டு இமிக்ரேஷனை மட்டும் நீங்கள் எக்ஸ்ரே எடுக்கணும்னா தாராளமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது கேள்வி ஸ்கேன் எடுக்கலாமா? ஸ்கேன் எடுக்கலாமான்னா, ரொம்ப நாளாக நான் சொல்கிறது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கேனுக்கெல்லாம் எதுவும் ஒன்றும் கிடையாது. இப்போ ஸ்கேனை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, இப்போ எல்லா டாக்டரும் ப்ரெக்னென்ட் ஆகலையா ஒரு 10 ஸ்கேன் எடுத்துடுறாங்க. அது பேர் ஃபாலிகுலர் ஸ்டடின்னு பேர். அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி முட்டை வருதா, எப்போ ரப்சர் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 10 ஸ்கேன் எடுத்துடுறாங்க. 10 சிட்டிங். அந்த முட்டை வர வரைக்கும் ஒரு 5 நாள், அப்புறம் 5 நாள், ஒரு 3 தடவை எடுப்பாங்க 3 மாதத்தில். 5 தடவை 5னா 15 தடவை ஸ்கேன் எடுத்து பார்த்துக்குவாங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. இது ஒரு அப்புறம் இதை பற்றி சொல்கிறேன். ரெண்டாவது எல்லா டாக்டரும் நீங்கள் போனீங்கன்னா, சார் நான் மாதம் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடனே ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு மாதத்தில் பார்க்க மாட்டாங்க, ஒரு 2 மாதம் பண்ணி தான் பார்ப்பாங்க. அப்போ யூரினில் ப்ரெக்னென்ட்டு பாசிட்டிவ் வந்துச்சுனால கிட்டத்தட்ட பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா 1% 2% ஃபெயிலியர் ஆகும், கிட்டத்தட்ட பாசிட்டிவ் ஆகும். அதுக்கு அந்த நேரத்தில் எல்லா டாக்டரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கேன் எடுத்துருவாங்க. அந்த ஸ்கேன் அந்த சேக்கு, அந்த ஃபீட்டல் சேக்குன்றாங்களே, அது கடுகு மாதிரி இருக்கும், அதை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கேன் எடுப்பேன். சப்போஸ் அப்படி ஸ்கேன் எடுக்கலைன்னா பேஷண்ட் டாக்டரை இன்சல்ட் பண்ணும். என்ன சார் நான் ப்ரெக்னென்ட் ஆகுறேன்னு ஸ்கேன் எடுக்காமல் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, இந்த கம்பல்ஷனுக்காக அந்த டாக்டர் தலையெழுத்து ஒரு ஸ்கேன் எடுத்துருவாங்க. பட் நாங்களாம் என்ன சீனியர் டாக்டர்னால அந்த 3 மாதம் வரைக்கும் உங்களை சட்டையே பண்ண மாட்டோம். ஏன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு மாதம் 1ஆம் தேதி, ஏன்னா கரெக்டாக பீரியடு 3 நாள் 4 நாள் வருது, ஒரு 50 பேர் தான் இருக்கும். மீதி 50 பேர் பாவர்ட்டி, சாப்பாடு சரிக்காது, வீட்டுக்காரன் கத்துவான், அண்ணன் தம்பி கஷ்டப்படும், அவனுக்கு கஞ்சா போடும், சாப்பாடு இருக்காது, வீடு வாசல் சரியாகுது, கரண்ட்டு பில்லு கடும், கடன் தொழிலில் இந்த யோசனையில் 50% கரெக்டாக மாதம் வராது. ஸோ ஒரு நாள் முன்னாடி வரும், ஒரு நாள் பின்னாடி வரும், ஒரு 5 நாள் தள்ளி போடும், 10 நாள் தள்ளி போடும், ஒரு மாதம் விட்டுடும், அடுத்த மாதம் வரும். இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது 50%. நாங்கள் என்ன பண்ணோன்னா 3 மாதம் வரை கிட்டவே போக மாட்டோம். 3 மாதத்துக்கு மேலே ப்ரெக்னென்ட் அந்த பீரியட் வரலைன்னா அவங்க ப்ரெக்னென்ட் டிசைட் பண்ணுவோம். பட் 3 மாதத்துக்குன்னு எப்படி டிசைட் பண்ணோன்னா, காலையில் எழுந்துக்க முடியாது, சோக்கமாக இருக்கும், மசக்கையாக இருக்கும், வாந்தி வரும், தலை சுற்றும், பசி எடுக்காது, கோவம் நிறைய வரும், வாயில் எச்சை நிறைய சுரக்கும், யூரின் நிறைய போகும், வெளிவாசல் வராது, கான்ஸ்டிபேஷன். இந்த மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்போது நாங்கள் இந்த குழந்தை தான் கண்டுபிடிச்சோம். அந்த 3 மாதத்துலேயே ஆம்பளை குழந்தைய பொம்பளை குழந்தைன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியும் சில நேரத்தில், அந்த காலத்துக்கு. இப்போ 3 மாதத்துக்கு மேலே வரலாம், கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சு அந்த 3ஆவது மாதத்தில் கூட நாங்கள் எடுக்கணும், முக்கால்வாசி எடுக்கணும். அதை அப்படியே விட்டு செகண்ட் ட்ரைமஸ்டர் 6ஆவது மாதத்தில் நாங்கள் ஒரு ஸ்கேன், ஒரே ஒரு ஸ்கேன் தான். ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ உள்ள இருக்கிற குழந்தைக்கு மூளை கரெக்டாக வளருதா,
இல்லை மாங்காய் தலை இருக்கா, இல்லை தேங்காய் தலை இருக்குதா, இல்லை வந்துட்டு வாய் கோணம் இருக்குதா, இல்லை கிளப்டு பல் இருக்குதா, கண் வந்து கோணம் இருக்குதா, இல்லை 2 குழந்தை மாரோடு மாறு ஒட்டி இருக்குதா, இல்லை வயிறு அது குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கா, இல்லை வந்து எலும்பு க்ரோத் இருக்கா, இல்லை எனி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதா, லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குதா, எனி கன்சல்ட் அனாமலிஸை பார்க்குறதுக்கு நாங்கள் செகண்ட் வந்து ஸ்பெஷல் கேனை ஒன்று எடுத்தால் போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு கன்ஜென்ட் அனாமலிஸ் ஒன்றில் குழந்தை நல்லா இருக்குதுன்னா, நல்ல குழந்தை ஆட்டோமேட்டிக்காக 9 மாதம் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி ஆகணும். இதுதான் இயற்கை. பட் ப்ரெக்னென்ட் உமனுங்க சும்மா விட மாட்டாங்க. திருப்பி லேசாக வலிக்குதுன்னா அதுக்கு ஒரு ஸ்கேன், நிற்குதுன்னா அதுக்கு ஒரு ஸ்கேன், உட்காரு ஸ்கேன். அந்த செகண்டை முதல் 3 மாதத்தில் ஒன்று எடுத்துருவாங்க, செகண்டை எப்போதும் எடுத்துருவாங்க. நடுவில் இந்த மாதிரி இதுக்கு வந்து மொத்தம் ஒரு 3 ஸ்கேன் எடுத்துருவாங்க. கடைசியில் என்னென்னா ஒரு ஸ்கேன் வந்து செகண்ட் டைம்ஸ்லேயே முக்கியமாக ஒன்று போதும். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்களா, குழந்தை இருக்குதா, கன்ஜென்ட் அனாமலிஸ் இருக்குதா எல்லாம் பார்த்துட்டு அது லாஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி போகுது. கீழே டெலிவரி பண்ணுற நேரத்தில் இந்த கர்ப்பவாய் வந்து 10 சென்டிமீட்டர் டைலேட் ஆகும். குழந்தை தலையும் 10 சென்டிமீட்டர் இருக்கும். பெயின் எடுத்தோடனே ஈடின்னுவாங்கள, அது வந்து பண்ணோடனே ப்ராஸ்டேட் கிளாண்டின் சுரந்தோடனே பெயின் வந்தோடனே டெலிவரி ஆகிடும். அப்படி டெலிவரி ஆகலை அப்படின்னா சிசேரியன் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ஓகேங்களா? அது வந்து நார்மல் டெலிவரியோ இல்லை கன்ஜென்ட் நம்ம அப்போயே பார்த்துனா கூட சரி, எர்லியராக 1 மாதத்துக்கு முன்னாடி அட்மிட் பண்ணி அதை எடுத்து நம்ம போடுவோம். இது வந்து ஸ்கேன் எடுக்கிற மெத்தட். ஸோ யூஸ்வலாக இந்த ஸ்கேன் எடுக்கிறவங்களுக்கும் அந்த டாக்டருங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஒரு ஸ்கேன் எடுத்தால் 1500 அந்த டாக்டருக்கு போயிடும். அதனால் அவங்க ஸ்கேன் எடுப்பாங்க. பட் எங்களை மாதிரி ஒரு சீனியர் டாக்டர் வந்து ஒரே ஒரு ஸ்கேன் செகண்ட் டைம்ஸில் குழந்தை நல்லா இருக்குதா, கன்ஜென்ட் அனாமலிஸ் பார்த்துட்டோம்னா கடைசி மாதத்தில் டெலிவரி பண்ணி போயிடும். கீழே டெலிவரி பண்ணிவிடுவோம், இல்லைன்னா சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்துகிட்டு போயின்னு இருக்கும். அதுவும் கன்ஜென்ட் அனாமலிஸ் ப்ராப்ளம் இருந்தால் தான், இல்லை கீழே வழியே முக்கால்வாசி டெலிவரி ஆகிடும். இந்த பேஷண்ட்டு பண்ணுற பஸ்ஸில் தான் சிசேரியன் நிறைய ஆகுது. 2வது டாக்டருங்க வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் கார்டுக்காக வந்து சிசேரியன் பண்ணுறது அதிகமாக போயின்னு இருக்குது. சரி, 3வது வந்துட்டு நாங்கள் எம்ஆர்ஐ எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. எம்ஆர்ஐ எடுக்கிற இடத்துல நான் நர்ஸாக வேலை செய்கிறேன் சார், எம்ஆர்ஐ மிஷின் உள்ளே இருக்குது, நான் வெளியே இருக்கிறேன், ஆனால் 7 மாதம் முழுகாமல் இருக்கிறேன், என்ன குழந்தைக்கான என்ன பாதிக்குமான்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து டாக்டர் இல்லை, நர்ஸு தான். அதனால் வெளியே தான் இருக்கிறீங்க, வெளியே வேலை இருக்குது. அதனால் முக்கால்வாசி அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு படாது. ஏன்னா அந்த எம்ஆர்ஐ அந்த எம்ஆர்ஐ ரேஸ் வெளியே வராத மாதிரி அந்த செவுத்தில் லெட் ஷீட்டெல்லாம் பொதிச்சு தான் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு வேணாம். இருந்தாலும் நீங்கள் அந்த டாக்டர்னா 7 மாதம் முழுகாமல் இருக்கிறேன், எனக்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுங்க, கவர்மெண்ட்டு நிறைய லீவ் கொடுக்குறாங்க, நான் குழந்தை பிறந்தப்போ வந்து பார்க்கலாம் சார், லீவ் போட்டு வீட்டில் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு அழகான ஆம்பளை குழந்தை பெற்று எடுங்க. அந்த குழந்தை பெற்று வயிற்று வச்சுக்கினே 7 மாதத்துக்கு உயிர் தியாகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு வாங்க. அதனால் எம்ஆர்ஐ பாதிக்குமா, பாதிக்காது. ஏன்னா நீங்கள் வெளியே இருக்கிறதுனால. ஓகேங்க. லாஸ்ட்டு கேள்வி என்னென்னா, சார் நான் 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், ஆனால் ப்ரோலாக்டேமியா ஹைப்பர் ப்ரோலாக்டேமியான்னு சொல்லிட்டு பால் நிறைய வந்துச்சு, அது ப்ரோமோக்ரிப்டன் கொடுத்தாங்க, ப்ரோமோக்ரிப்டன் சாப்பிடும்போது நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், இப்போ நான் செல்ஃபோன் போகிறதா எனக்கு அந்த குழந்தைக்கு எதனா ஆகணுமான்னு கேட்குறீங்க. செல்ஃபோன் பேசுகிறதுனால ப்ரெக்னென்ட் உமனுக்கு எதுவும் வராது. அதனால் ஒரு நாளைக்கு வந்து 2 கால் தான் டீ சாப்பிட்ற மாதிரி. முக்கியமான காலில் அலோன்னா அலோ, இல்லைன்னா வேறு யாரெல்லாம் ஸ்பீக்கரில் போட்டு விட்டு கேளுங்க. இவ்வளோ தான் கதை. நீங்கள் வந்துட்டு யூடியூபோ வந்துட்டு ஃபேஸ்புக்கோ எல்லாம் வந்து ஒரு கதை பார்க்குறது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே இல்லைன்ட்டு அந்த நோண்டிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு க்ரோத்தில் வந்து டெஃபெக்ட் ஆகும். அதுக்கு பதிலாக காலையில் ஏழுச்சுன்னா ஒரு நல்ல ஸ்லோகம் படிங்க, ஒரு நல்ல மியூசிக் கேளுங்க, நல்ல புக்கை படிங்க, லைட்டாக காலை ஆட்டுங்க, ஒரு 1/2 ஹவருக்கு வந்து கம்முன்னு தியானம் மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு என் குழந்தை நல்லா பிறக்கும், சிசேரியன் இல்லாமல் நார்மலாக பிறப்பேன், என் குழந்தை நல்லா பிறக்கும், அறிவாளியாக பிறக்கும், நல்ல குழந்தை ஈஸியாக பிறக்கும், செலவு இல்லாமல் இது மாதிரி அந்த 24 மணி நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் அந்த குழந்தைக்காக செலவு பண்ணாலும் நார்மலாக டெலிவரி ஆகிடும். அதை விட்டு சும்மா அந்த குழந்தை துடிக்கலையே, இல்லை எட்டி ஒதிக்கலையே, நல்லா பிறக்குமா, நல்லா பிறக்காதா, அதில் அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்களோ, அப்பா நல்லா பண்ணுவாங்க, மாமியார் ஹெல்ப் பண்ணுவாங்களோ, எந்த ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறது, இந்த மாதிரி தேவையற்ற யோசனைக்கு மூளையை போட தொட்டு அது சிசேரியன் நடந்துடும். எதுக்கு அது வந்து குழந்தை உள்ளே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி நேரத்தில் ஓடி வந்துடும். உங்கள் எண்ணங்கள் தான் அந்த குழந்தைய சிசேரியன் பண்ண வைக்குது. உங்கள் எண்ணங்கள் எண்ணம் தான் வந்துட்டு அந்த குழந்தை டெலிவரி கஷ்டமாகுது. அதனால் ஜாலியாக இருங்க, நல்லா இருங்க, நல்லா யோசிங்க. ஸோ 4 கேள்விக்கும் சொல்லிட்டேன். எக்ஸ்ரே எடுக்கலாமா, ஷீல்டு போட்டு எடுக்கலாம்,
எம்ஆர்ஐ எடுக்கலாம், வெளியே இருக்கிறதுனால ஒன்றும் வராது, நீங்கள் வீட்டுக்கு போங்க. 2வது செல்ஃபோன் பேசலாம், மேக்ஸிமம் பேசக்கூடாது, ஒரு நாளைக்கு 2 தான் அலவுடு. 2வது வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் எடுக்கலாமா, ஸ்கேனை பற்றி சொல்லிட்டேன். ஸ்கேன் எடுக்கிறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டுக்கு அதெல்லாம் எடுப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கேன் எடுத்து குழந்தை நல்லா பார்த்துட்டேன்னா போதும். நல்ல குழந்தை நல்லபடி தான் பிறக்கும். நன்றி, வணக்கம்.